ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ ஸ்பார்க் 50 இன்னைக்கு அமேசான் ஆஃபீஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 17,000, ஹையர் வேரியன்ட் 19,000. இந்த பிரைசிங் என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, டிசைன் வைஸ் டெக்னோ பிராண்ட் இந்த ஆட்டம் டோட்டலி சேஞ்சிங்கா நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அண்ட் 6500 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர் MediaTek Dimensity 6400 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 300ஓட ஒரு சின்ன அப்கிரேடோட வந்ததுதான் இந்த 6400 சொல்லிக்கலாம். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 ஓடையும் ஒரு சூப்பரான கான்செப்டோட இந்த போன் இந்த டெக்னோ ஸ்பார்க் 50 அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் டெக்னோ ஸ்பார்க் 50 பாக்ஸ். முன்னாடி டெக்னோ ஸ்பார்க் 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில மொபைல், அடுத்து இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. TPU சேஃப் சாஃப்ட் கேஸ். நெக்ஸ்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ ஸ்பார்க் 50 இந்த 2026ல ஒரு சூப்பரான ஒரு பிலோ 20K குள்ள இந்த மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க 17,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 19,000 கோட் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 6GB எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் பேக் சைட்ல ஒரு 3 மேனுவல் கேமரா கான்செப்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டரா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்திலே ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு செப்பரேட்டரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு சுத்தி ஒரு பார்டர் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு புதுசா இருக்கு. டெக்னோ தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு புதுசா இருக்கு. அண்ட் பாடின்னு பார்க்கும்போது பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பாட்டம்ல டெக்னோ பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. மீதி பிராண்ட்ஸ் இன்னைக்கு வாட்டர் டாப் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பஞ்ச் கோலோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 210 கிராமும், திக்னஸ் 8.2 mm அமைஞ்சிருக்கு. இந்த மொபைல் 210 கிராம் இருந்தாலும் பேட்டரி 6500 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம நல்ல ஒரு நீட்டா ஸ்டைலிஷா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஹேண்டியா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டோட 4 edges நல்ல கர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்ஸ்குள்ள சாஃப்ட் கேஸும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல டிசைன் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். மொபைலோட டிஸ்பிளே 6.78 இன்ச்ல IPS LCD பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HD+ டிஸ்பிளே தான். வித் பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் செம்ம வைப்ரண்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல்னே சொல்லிக்கலாம். எந்த ஒரு OTT டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஏன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இங்க கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இன்னொரு ஃபுல் HD+ வந்திருந்தா கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். இல்லாதது ஒரு குறையா தான் இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது. அதுக்கு மேல HiOS 16 சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல மீதி பிராண்ட் 16 வருது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய பேர் 15 தான் ஆஃபர் பண்றாங்க. ஆனா டெக்னோ பிராண்ட்ல இருந்து 16 வருது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் IP64 ரேட்டிங் இருக்கு. LPDDR4X அண்ட் UFS 2.2 சப்போர்ட்டும் இங்க ஆஃபர் பண்றாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா சவுண்ட் டீசென்டா இருக்கு. சைட் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்க கொடுத்திருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு சிக்னலே இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இன்னொரு மொபைல் மூலம் ரேஞ்ச் மூலம் நம்மளால கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மொபைலுக்கு இதுவும் ஆஃபர் பண்றாங்க. நெட்வொர்க் ஆஃபர் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 mAh பேட்டரியும் சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்க்குள்ள சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மீதி பிராண்ட்ஸ் யாருமே ஆஃபர் பண்றாங்க இந்த பிரைசிங்க்கு. மேக்ஸிமம் 15 இருக்கும், இல்லைன்னா 30 வாட் 33 வாட் இது மாதிரி தான் இருக்கும். 45 வந்து யாருமே ஆஃபர் பண்ணல. ஓப்போ பண்ணிருக்காங்க 14க்கும் 14X-க்கும் ஆஃபர் பண்றாங்க. பட் ஆனா டெக்னோ இங்க 45 வாட் சார்ஜர் வந்தது. அது டெக்னோ பிராண்ட்ல இருந்து வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஓகேவா, 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. கொஞ்சம் டைம் முன்ன பின்ன வேரி ஆகுது ஒரு சில நேரங்களை பொறுத்தளவு. இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டு
டேக்கு மேலேயும் ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க கேமரால 50 MP பிரைமரி சென்சார், அடுத்து ஒரு ஏஐ லென்ஸ் தான். ஃப்ரண்ட்ல 8 MP, இங்க 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டரா போர்ட்ரேட் இருக்கு. அண்ட் டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், பேராமோரா இது மாதிரி விஷயங்கள் நம்மளால டெடிகேட்டரா எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் டெடிகேட்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. இந்த போன்ல OIS கிடையாது, EAS கிடையாது, அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்ல நல்லா பிஹேவ் பண்ணுது. இந்த டே லைட்லயும் இன்டோர்லயும் நாய்ஸஸ் இருக்குதான். செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு டே லைட்ல எடுக்கும் போதும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸ், இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு கன்வென்ட்டா இருக்கும். மீதிபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு நினைச்சிட்டு இந்த போனை எடுக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தவிர்த்திடலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 6400 ஒரு 6nm ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த 6300 இந்த 6400 பெரிய வேரியேஷனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த 6400 பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த 6300 கம்பேர் பண்ணுவோம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. 6300 எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரிதான் 6400 பிஹேவ் பண்ணும். மீடியமான கிராஃபிக் வச்சு தான் பிளே பண்ணிக்க முடியும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட ரெக்கமெண்ட் ஒரு மினிமமான ஒரு MB கேம்ஸ், ஆனா ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ண முடியும், கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் பிளே பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட ரெக்கமெண்ட் நீங்க ஒரு 4GB எடுக்கிறீங்கன்னு பட்சத்தில் நான் இந்த கேம்லாம் பிளே பண்ண சொல்ல மாட்டேன். இதே 6GB எடுத்தீங்கன்னா விளையாடுங்க ப்ரோ, ஒரு 2 வருஷத்து வரைக்கும் இந்த மொபைல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கமெண்ட் இருக்கும். ஸோ கேமிங் கான்செப்ட் இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டே டு லைஃப்ல நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய சோசியல் மீடியாஸ் பார்ப்பேன், நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், நிறைய பாட்டு கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெஸ்டான SoC இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் 50 அமேசான்ல அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 4 வைப்ரண்டான கலர்ஸ் எல்லாமே நல்லா கேச்சிங்காஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிரைசிங்மே அஃபோர்டபுளா 17,000 ஹையர் வேற 19,000 கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் ஒரு ஹெவி யூஸரா இருந்தா 6 எடுங்க. இல்ல நான் ஒரு கிஃப்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், நல்ல ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா 4GB எடுங்க, அதே நல்லா இருக்கும். இந்த போனுக்கு ஒரு கார்டு ஆஃபர் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு 2000 3000 கம்மி ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு இருங்க, ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். மீதி பிராண்ட்ஸ் இல்லாத இந்த போன்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 இருக்கு, உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6400 6300 கேட்டு அழுத்து போன இடத்துல ஒரு 6400 அப்படின்னு கேட்கும் போது ஒரு புதுசா இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் 6400 கேட்கறதுக்கு புதுசா இருக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒரு சூழல இந்த போன் உங்களுக்கு அமைய போது நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ ஸ்பார்க் 50 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.